ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரீயா எமௌண்ட் வந்து தரானுங்க, பயங்கரமான எமௌண்ட்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸ்டெப் அப் ஈவெண்ட், ஒண்டர் வேலட் ஈவெண்ட், ரீஅனிமேஷன் எமௌண்ட், அதுக்கு தனியா ஃபேடட் வீல், ரிங் ஈவெண்ட், அதுக்கப்புறம் கோல்ட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையப்பா ஏகப்பட்டது அப்கமிங்ல வந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம்ப்பா. கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி நமக்கு ஃபைனல் ஷாட் ரிங் ஈவென்ட் வந்து வந்துரும்பா. அக்கேஷ் ஃபைனல் ஷாட் ரிங் ஈவென்ட் வந்து பாருங்க. அக்கேஷ் அதுலயே பாத்தீங்க அப்படினா யுனிவர்சல் டோக்கன் தான், நருட்டோ யுனிவர்சல் டோக்கன்ல தான் வந்து வரும். சோ இந்த மாதிரி வந்து வந்துரும்பா. அக்கேஷ் 100% வந்து கன்ஃபார்ம். அதுக்கு அப்புறம் 13 ஆகஸ்ட் 13ஆம் தேதி நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே அக்கேஷ் இட்டாச்சி அனிமேஷன் எப்போ ப்ரோ வரும், அந்த அரைவல் அனிமேஷன் எப்போ வரும்னு வந்து கேட்டீங்களே. அக்கேஷ் 13ஆம் தேதி தாங்க வந்து வரப்போகுது. அதுவும் பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் அப் ஈவென்ட்ல, ஒண்டர் வேலட் ஈவென்ட்ல இந்த மாதிரி வந்து வரப்போகுது. ஒரு பயங்கரமான அனிமேஷன் தான். அக்கேஷ் நான் இல்லன்னு சொல்ல, பட் இந்த ஸ்டெப் அப் ஈவென்ட்ல டே 4000 டைமண்ட் புடிங்கிருவானுங்க. 4 ரிவார்ட் வச்சிருப்பானுங்க, அப்படி இல்லனா 2 ரிவார்ட் வச்சிருப்பானுங்க. ஓகே சார் 2000 டைமண்ட் இல்லனா 4000 டைமண்ட் ஸ்வாக அப்படின்ற மாதிரி வந்து புடிங்கிருவானுங்க. போச்சு போங்க, நல்லா ஈவென்ட்ட கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நாசமா போவ எப்படி விட்டுருக்கானுங்க பாருங்க. ஓகே சார் இவங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. இதை வந்து பாத்துக்கோங்க. ஓகே சார் 13ஆம் தேதி இப்படி தான்ப்பா வரப்போகுது. அதுக்கப்புறம் அதே 13ஆம் தேதி நமக்கு கோல்ட் ராயல்மே, ஓகே சார் கோல்ட் ராயல்மே வந்து வந்துரும். நீங்க வந்து பாருங்க. ஓகே சார் ஜிம் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஒருத்தான பண்டல் வந்து வரப்போகுது. 100% வந்து கன்ஃபார்ம் பா. ஓகே சார் அந்த பண்டலை வந்து பாருங்க. ஓகே சார் பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ஒயிட் கலர்ல அந்த டாப் வந்து நல்லா இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் ஓரளவு வந்து ஓகே. ஓகே சோ பண்டலே வந்து சூப்பர் பா. கோல்ட் ராயலுக்கு நான் ஒருத்தன் தான் வந்து சொல்லுவேன். ஓகே சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தான பண்டல் வந்து வருது. ஓகே சோ பண்டலோட மட்டும் இல்லாம எமோட்டும் இந்த தடவை நியூவா ஒரு எமோட்டே வந்து இறக்குறானுங்க. ஓகே சோ எமோட்டை வந்து பாருங்க. ஓகே சோ நம்ம கார் ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி ஓட்டிட்டு அப்படியே பிரேக் வந்து அடிக்கிற மாதிரி இப்படி வந்து அடிக்கிறான்ப்பா. ஓகே சோ இந்த மாதிரி ஒரு நியூ எமோட்டை ஓகே சோ கோல்ட் ராயல்ல வந்து ஆட் பண்ண போறானுங்க. 100% ஓகே சோ இல்ல 200% வந்து கன்ஃபார்ம் பா. இது வந்து தெரிஞ்சுங்க. ஓகே சோ இதுவா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எமோட் பா. ஓகே சோ இதுவுமே வந்து வரப்போகுது. 2 எமோட் இந்த ஒரு பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஐட்டமும் வரக்கூடிய 13ஆம் தேதி வந்து வந்துரும். வாங்கி பாயில போட்டுருங்க. ஓகே சோ கோல்ட் ராயல். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி பா. ஓகே சோ 14ஆம் தேதி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு டாப் அப் ஈவென்ட் வந்து வரப்போகுது. நீங்க வந்து பாருங்க. ஓகே சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம் எமோட் தான் பா. ஓகே சோ எமோட் அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் எல்லாம் டைமண்ட் பாக்ஸஸ் எல்லாம் இந்த டாப் அப் ஈவென்ட்ல வந்து வரப்போகுது. நீங்க வந்து பாருங்களேன். ஓகே சோ எமோட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்ல. ஓகே சோ அந்த ட்ரம் எமோட்ல பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து கேளுங்க. எப்படி சவுண்ட் பத்தீங்களா என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. ஓகே இந்த மாதிரி எமோட் அதுக்கப்புறம் டைமண்ட் பாக்ஸஸ் எல்லாம் பா. ஓகே 100 டைமண்ட்க்கு அந்த எமோட் அதுக்கப்புறம் 200 300 400 500 டைமண்ட்லாம் டாப் அப் பண்ணீங்கன்னா இந்த டைமண்ட் பாக்ஸஸ் தான் வந்து தருவானுங்க. சோ இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 10 50 100 200 1000 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குப்பா. ஓகே அதுல எப்படியும் தர மாட்டானுங்க. எப்படி கம்மியான டைமண்ட் தான் நமக்கு தருவானுங்க. திருட்டு பயலுகப்பா. இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க ஃப்ரீயா ரெடீம் கோட் எடுக்கிறதுக்கு, ஃப்ரீயா டைமண்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன் பா. ஓகே இந்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்லயே இருக்கு. இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன் பா. ஓகே அதை யூஸ் பண்ணி பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கூகுள் ஐடியை வச்சு ஓகே மெயில் ஐடி வச்சு பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்தோடனே இப்படி தாங்க இருக்கும். ஓகே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பசில் தான். ஓகே ஒண்ணும் கிடையாதுப்பா. இங்க ஆப்பிள் இருக்கா. ஓகே இந்த ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா மேல உள்ள படம் மாதிரியே ஓகே ஆப்பிள் வந்து தலையிலா இருக்கு பாருங்க. ஓகே அதே மாதிரி இதையுமே வந்து திருப்பணும். ஓகே அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி திருப்பிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டாஸ்க் வந்து முடிஞ்சிருப்பா. ஓகே காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி 14 டாஸ்க் இருக்கு. எல்லா டாஸ்கையும் வந்து முடிங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் பசில் வந்து இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா விட்டு போன எழுத்தை வந்து ஃபில் அப் பண்ணனும். ஓகே சோ ஸ்ட்ராபெரி தானே. ஓகே அங்க பி வந்து மிஸ்ஸிங் பா. சோ அத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து முடிங்க. அதுக்கப்புறம் டுடே போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போனஸ் வந்து தராங்க. அதுக்கப்புறம் டுடே ப்ரோமோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ கோட்ல அவங்க டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அவங்க டெலிகிராம் பேஜ்ல டெய்லி புது ப்ரோமோ கோட் வந்து தராங்கப்பா. ஓகே சோ ப்ரோமோ கோட்ல பாத்தீங்க அப்படின்னா 50 காயின்ல இருந்து 300 காயின் வரை பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும். ஓகே சோ மறக்காம போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சோ அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி விட்டு கூட நீங்க காயினை வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காயினை ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ண காயின் பாத்தீங்க அப்படின்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே சார் ரெடீம் செக்ஷனுக்குள்ள போயிட்டு கூகுள் பிளே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே அங்க பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட் வந்து இருக்குப்பா. ஓகே இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் ரெடீம் கோட் வந்து எடுக்க போறேன். ஓகே 50 ரூபாய் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கொடுத்துறானுங்கப்பா. 50 ரூபாய் ரெடீம் கோட் இன்னைக்கு தான் வந்து எடுத்தேன். ஓகே அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு தடவை தொட்டேன் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த காசு ஆட் ஆயிரும். சோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாவே ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவேன். ஓகே இப்படி தான் சின்ன சின்ன அந்த டாப் அப் வீக்லி மந்த்லி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் போயிட்டு வந்து போடுங்க. ஓகே மறக்காம இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்க. 100% ஒரு ட்ரஸ்டடான ஜென்யூனான ஆப். சோ இப்பவே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க.
ரைட், அடுத்து வரக்கூடிய 15ஆம் தேதி ஓகே. ஸோ 15ஆம் தேதி உங்களுக்கே வந்து தெரியும் ஓகே. ஸோ மாதரா ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போது இல்லையா ஓகே. ஸோ நரோட்டோ யூனிவர்சல் டோக்கன்ல பார்த்தீங்க அப்படின்னா மாதரா ரிங் ஈவெண்ட் இந்த மாதிரி வந்துருங்க ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாதரா பண்டல், அவதார், அதுக்கப்புறம் அந்த ஃபயர் பால், ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு எமோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதரா ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பா ஓகே. ஸோ இப்படி 3 ஐட்டம் வந்துரும் 15ஆம் தேதி ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரனைட்டுக்கான ஸ்கின் ஓகே. இந்த ஒரு ஸ்பைடர் கிளே கிரனைட்டை நமக்கு இந்த லோன் ஃபிளாண்டா வந்து தருவானுங்க ஓகே. ஸோ லோன் ப்ளே பண்ணாலே இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோன் சீசன் 4 உங்களுக்கு 16ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 16ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா லோன் ரேங்க்டு சீசன் 4 பா ஓகே. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கேன் ஓகே. ஸோ அந்த ஓனாய் படம் போட்ட பேனர் அவத்தாலாம் வந்து தரப்போறானுங்க ஓகே. ஸோ அந்த டைமண்ட் கோல்டு ஹீரோய்க்கு போனாலும் இந்த ஒரு பேனர் அவத்தா எல்லாருக்கும் கிடைச்சிரும். அது கூட சேர்த்து நரோட்டோ பண்டல்ஸ் எல்லாம் ஓகே. ஸோ ஓசில தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நமக்கு கிடையாது, ஹேக்கருக்கும் பேனல் யூசர்ஸ்க்கும் ஓகே. ஸோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்னும்பா, அதாவது நான் அப்பவே நினைச்சேங்க ஓகே. ஸோ இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு எமோட் பயங்கரமா இருக்கேப்பா, குரூப் எமோட் வெறியா இருக்கே, இதை கூட வந்து ரிங் ஈவென்ட்ல விடுவாங்க நான் நினைச்சேன் ஓகே. ஸோ ரிங் ஈவென்ட்ல விட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல அதுவே விழுந்துரும் நினைச்சேன் ஓகே. ஸோ ஆனா கர்ணாக்கர் அந்த திருட்டு பயபுல என்ன பண்ணிட்டான், நல்லா இருக்கே இதை தூக்கி தனியா ஃபேடட் வீல்ல விடு, இதோ ஒரு 1000 டைமண்ட் வித்துரு அப்படியே இந்த திருட்டு பயபுல என்ன பண்ணிச்சு தனியா வந்து போட்டானுங்கப்பா ஓகே. ஸோ ஃபேடட் வீல் தான் 100% வந்து கன்ஃபார்ம். ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மட்டும் தனியா ஃபேடட் வீல்ல வரப்போது இதுக்கு ஒரு 1000 டைமண்ட் வந்து பிடிக்கிறானுங்கப்பா ஓகே. ஸோ ரொம்ப ஆசையா இருந்தேன், இப்படி டே அநியாயம் பண்றீங்களே, நீங்களா வந்து நல்லா இருப்பீங்களாடா, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நாசமா போயிருவீங்க ஆட கர்ணாக்காரா, நாசமா போவே என்னங்க எங்க எனக்கு ஒருத்தம் எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே. நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி தனியா ஃபேடட் வீல் வந்து வரப்போது, இதுக்கான கன்ஃபார்ம் டேட் என்ன வந்து கிடைக்கலப்பா. பட் பாசிபிள் டேட் என்னை பொறுத்தவரைக்கும் 18ஆம் தேதியா தான் இருக்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கணிச்சிருக்கேன். டேட்டை நான் அடுத்தடுத்த வீடியோல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்லிடுறேன் ஓகே. ஸோ பட் இதை வந்து தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேடட் வீல் வந்து இருக்கா. அதுக்கப்புறம் 19ஆம் தேதிங்க ஓகே. ஸோ 19ஆம் தேதி அந்த ஆர் ஆஃப் ஃபார்மிங் எமோட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஓசில வந்து தரப்போறாங்க ஓகே. ஸோ ஆர் ஆஃப் ஃபார்மிங்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அந்த ஒரு பையன் வந்து ஓகே. ஸோ கையை வச்சுட்டு இப்படி போட்ல இப்படி பண்ணி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிருப்பாப்ல, வைரல் ஆயிருப்பாப்ல ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதே எமோட் தான் அதை வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அது வந்து ஓசில தரானுங்க. நல்ல விஷயம் என்னன்னா ஓசில தரானுங்க, சூப்பரான ஒரு மேட்டர் பா ஓகே. ஸோ ஓசில பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணாலே இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாமா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்பப்போ இந்த மாதிரி கொடுங்கடா, கொடுத்தா வேண்டாம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க வந்து 19 அதுக்கப்புறம் 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா ஒபிட்டோ ரிங் ஈவெண்ட் வந்து வந்துடும். யூனிவர்சல் டோக்கன் தான், நரோட்டோ யூனிவர்சல் டோக்கன்ல கடைசியா 20ஆம் தேதியோட இந்த பெரிய பெரிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிடும். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 20ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஓகே. ஸோ இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கங்க, நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். சரிங்க. ஸோ வர பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பாய்.